இது ஒன்றும் இல்லை. இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறது எதுக்குன்னா, நான் வந்து இன்றைக்கி திருவண்ணாமலை போக போகிறேன். இன்றைக்கி நைட் கிளம்ப போகிறேன். இன்றைக்கி நைட்டு கிளம்பிட்டு அங்கே போயிட்டு கிரிவலம் சுற்றிட்டு நாளைக்கு காலையில் திரும்பி இங்கே வர போகிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ப போகிறேன் இல்லை, நம்புகிறேன். This is me after 14 kilometers of walk. Arunachal, sorry. 14 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் நான் நடந்ததே கிடையாது. தண்ணி குடிக்கல, உட்காரல, எதுவுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச என் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியல. திருவண்ணாமலையை வந்து சுற்றி வந்திருக்கேன். இது பேர் கிரிவலம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் தெளிவாக உக்காந்து தான் பேசணும். ரூம் போயிட்டு இப்போ இங்கேருந்து நான் மத்தியானம் பெங்களூர் பஸ் பிடிச்சி திரும்பி பெங்களூர் போயிட்டு அங்கே உக்காந்து நான் வந்துட்டு இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் திருவண்ணாமலை போயிருந்தேன். அது அப்போவே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன், அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன், வந்துட்டு எடுக்கணும்னு நினச்சேன். இந்த மாதம் எண்டிங்கே வந்துடுச்சு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இட் இஸ் 20s, கரெக்டாக டேட் தரல, 26 நினைக்கிறேன். 26 இல்லை 24 நினைக்கிறேன். ஓகே, திருவண்ணாமலை போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் நான் இதில் சொன்னேன். நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அது எப்படி இருந்தது அப்படின்னா, நான் வந்துட்டு பெருசாக போய் சாமி கும்பிட்றது, கோயிலுக்கெலாம் அடிக்கடிலாம் போகிற ஆளே கிடையாது. நான் வந்துட்டு எதுக்காக போகிறேன் அப்படின்னா, அந்த கிரிவலம்னு சொல்கிறாங்களே, சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. என் வீட்டிலையும் கூட்டிகிட்டு போனது கிடையாது. அதாவது சின்ன வயசுலலாம் கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் போனது கிடையாது. இப்போ நான் இங்கே பெங்களூரில் வேலை செய்யும்போது கூட ஒர்க் பண்ணுற அவர் வந்துட்டு ஒரு அண்ணா, அவர் வந்துட்டு இந்த மாதிரி போகலான் இருக்கேன், போயிருக்கியாடா அப்படின்னாரு. இல்லை போனதில்லை. அப்போ கிளம்பி வா போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. 2 days பிஃபோர் போகிறக்கு 2-3 நாள் முன்னாடி பிளான் பண்ணது, கிளம்பியாச்சு. ஈவினிங் நைட்டு, ஃப்ரைடே நைட் கிளம்பி சாட்டர்டே காலையில் அங்கே போயிட்டு கிரிவலம் சுற்றிட்டு சாமிலாம் பார்க்கல, ஜஸ்ட் அந்த கிரிவலம் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் போனேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் அது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு மொத்தமாக 14 கிலோமீட்டர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு 9 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு பேசிட்டு அப்படியே வந்து ஜாலியாக ஏதோ நடந்தாச்சு. ஏன் ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு பேசிட்டு ஜாலியாக நடந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே பெங்களூரில் இருக்கும்போது வண்டி கிடையாது. எதாவது போகணுன்னா மோஸ்ட்டாக நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸுக்குமே நடந்து தான் போவேன். அதனால் ஓகே, இப்போ ஒரு வீக்கெண்ட்னா எங்கேயாவது வெளியே போகிறதுனாலும் மோஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பக்கத்துலனா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு மால் இருக்குது. மோஸ்ட்டாக அங்கே தான் போகிறோம். படம் பார்க்க போகிறோன்னா அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் போயிட்டு ரிட்டர்ன் வர 6+4 ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இருந்த ஒரு 2 கிலோமீட்டர், மிச்சம் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கா. அதில் 2 கிலோமீட்டர்ஸ் எப்படி இருந்துச்சு, நல்லா வலியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓய் நீ எதுக்கு இது நடக்கிற அப்படின்னு ஒரு மாதிரி பாடியே வந்துட்டு ரொம்ப வலியில் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி. அடுத்த 2 கிலோமீட்டர்ஸ், கடைசி 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குல்லே டெஸ்ட். ஃபஸ்ட்டு 12 வந்துட்டு ஒரு பாடி டெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த 2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு மைண்டுக்கு சரியான டெஸ்ட். நீ எதுக்கு இதை தேவையில்லாமல் பண்ணணும், இது உனக்கு இப்போ தேவையா, அந்த மாதிரி ஒரு கேள்வி, நிறையா கேள்வி. அதாவது அந்த மாதிரி இது உனக்கு என்ன கொடுக்க போகுது இது அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் அதையும் தாண்டி சரி ஓகே, இந்த 2 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக அங்கே போய் ஃப்ரீயாக இல்லை முடிச்சிடுவோம் நம்மளோட ஒரு கோலு அப்படிங்கிற மாதிரி. அது
முடிக்கும்போது அந்த 2 கிலோமீட்டர்ஸ் நிறைய யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பரவாயில்லையே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இது வந்துட்டு ஒரு என்ன கேட்டால் இது வந்து ஒரு என்டியூரன்ஸ் டெஸ்ட் மாதிரி இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் இருந்தது ஆக்சுவலாக. எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. இப்படி தான் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இது மாதம் நடக்கிறவங்க இருக்காங்களாம், 15 days ஒன்ஸ் நடக்கிறவங்களும் இருக்காங்களா, எப்படி தான் நடக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஒன்லி ஒன்ஸ் தான், இது வரைக்கும் ஒன்ஸ் தான் போயிருக்கேன். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு 14 கிலோமீட்டர்ஸ். பட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 to 3 days நல்லா வலி அப்படியே போட்டு ரெஸ்ட்டு. அடடா எவ்வளோ சுகம் ரெஸ்ட்டு. ஒரு பெரிய ஒரு இதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் அது நடந்தது அதுக்கப்புறம் ஏன்டா நடந்தது நீ ஃபீல் ஆச்சு. ஏன்னா வலி அந்த மாதிரி இருந்தது. எனக்கு திடீர்னு 14 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தது. இதுதான் திருவண்ணாமலை கிரிவலம் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான்.